போற வார இடம் எல்லாம் என்ன போட்டு வதைக்கிறாங்க. எப்ப கல்யாணம். கட்டாயம் வெளிநாட்டு மாப்பிள்ளையா இருக்கணும். நீங்க லவ் பண்ணீங்களா இங்க? ஏன் கேக்குறீங்க? இல்ல லவ் பண்ணின பிள்ளையெல்லாம் வெளிநாட்டு மாப்பிள்ளையா கேக்குதான் நான் கேக்குறேன். ஆகலும் படிவும் தேவையில்லை. நார்மலா இப்ப நீ அப்படிதான் பெரும் நார்மலா தான் பெரும். உங்களுக்கு வயசு தாண்டிட்டு தான் நீ அப்படி சொன்ன நார்மலா தான் பெரும். இப்ப ஸ்ரீலங்கால இருக்க பெண்களுக்கு வந்து டிமாண்ட் கூட. நீங்க வெளிநாட்டு மாப்பிள்ளைகளுக்கு கல்யாணம் கட்டி கொடுறதுக்கு எவ்வளவு பயப்படுறாங்க. நான் கும்பிட்டு போட்டுதான் வந்தேன். ஏதாவது கிடைக்கும். இல்ல ஆள் இருக்கு. நீங்க நார்மலா தான் கேட்டீங்க. நான் உங்களுக்கு ஸ்பெஷலாவே போட்டுதான். எனக்கு வந்து நகை போட்டு இதெல்லாம் செஞ்சு அவங்க தான் எடுக்கணும். நீங்கள் ஒண்ணும் கொடுக்க மாட்டீங்க. எங்கட வீட்டுல இருந்து ₹1 காசு வரதட்சணையா நான் வாங்கி கொடுக்க மாட்டேன். எங்கட வீட்டாரை வந்து கஷ்டப்படுத்திட்டு ஒரு கல்யாணம் பண்றதுக்கு எனக்கு உடன்பாடு இல்லை. சரி இதுக்கு என்ன வெளிநாட்டு மாப்பிள்ளை எல்லாம் சரி உங்களுக்கு? அந்த வெளிநாட்டுல இந்த உடுப்பு கடையில வேலை செய்யறவன், ரெஸ்டாரண்ட்ல வேலை செய்யறவன்லாம் எனக்கு வேணாம். வாரம் பொம்பளை பிள்ளைகளோ தாயோ தோப்பனோ எல்லாம் வெளிநாட்டு மாப்பிள்ளை தான் கட்டு கொண்டு இருக்கிறான். நல்ல வெளிநாட்டு மாப்பிள்ளையா பார்த்து எனக்கு கொடுக்கல. அவனடி யோசி பண்ணி நான் இவனை கட்டு வேண்டாடே. பொதுவாக என் மனசு தங்கம், ஒரு போட்டின்னு வந்து விட்டா சிங்கம். இல்லை அது என்னென்னா நான் ட்ரை பண்ணி கொண்டு இருக்கிறேன். நீங்கள் என்ன ஒரு 5ஆம் மாதத்துக்கு புறா அடிங்க. 5ஆம் மாதம் 6ஆம் மாதம் அப்படி அடிங்க எனக்கு. நான் பார்த்து இல்லை கட்டாயம் செய்வேன். அது சிக்கல் ஓ பை. நீங்கள் எங்கே எவ்வளோ? நீங்கள்? நான் திருவண்ணாமலையிலேருந்து வந்திருக்கிறீங்களா? இங்கே நல்லா பாப்பினு சொன்னாங்க. நாங்கள் எல்லாருக்கும் நிறைய பேருக்கு செய்து வச்சிருக்கிறோம். எல்லாம் நல்லா தான் இருக்குது, நல்லா தான் பாடுதுகள், ஒரு சிக்கலும் இல்லை. நீங்கள் திருவண்ணாமலையிலேருந்து வந்திருக்கிறீங்களா? சரி, நீங்கள் இப்போ என்ன படிச்சிருக்கிறீங்க? நான் வந்து BA படிச்சிருக்கேன். BA சௌகரம் அவையிலெல்லாம் கல்யாணம் பண்ணி போயிட்டாங்க. நான் தான் கடைசி பிள்ளை, நான் மட்டும் தான் இருக்கேன். எப்படி எதிர்பார்க்குறீங்க நீங்கள்? எனக்கு கொஞ்சம் நிறைய இருக்கு எதிர்பார்ப்புகள். அஜித் மாதிரி இல்லாட்டியும் அட்லீஸ்ட் சூர்யா மாதிரியாச்சும் அவர் இருக்கணும். இப்போ நான் வந்து 5.4 என்னோட ஹைட். அவர் வந்து எப்படியும் ஒரு 5.11 அந்த மாதிரி இருந்தேன்னு சொன்னாதான் ஹைட் வந்து மேட்ச் ஆகும். ஆனா இருக்கிறதுலயே ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் வந்து அவர் கட்டாயம் வெளிநாட்டு மாப்பிள்ளையா இருக்கணும். நீங்க லவ் பண்ணீங்களா இங்க? ஏன் கேக்குறீங்க? இல்ல லவ் பண்ணின பிள்ளையெல்லாம் வெளிநாட்டு மாப்பிள்ளையா கேக்குதான் நான் கேக்குறேன். நான் இந்த லவ் எல்லாம் பண்ணேன். எனக்கு படிக்கிறதுக்கே டைம் இருக்காது. எங்க நான் லவ் எல்லாம் பண்ணிருக்கேன். அவர் வெளிநாட்டு கட்டாயம் அவர் வந்து போய் சின்ன வயசுலயே அங்க பிறந்து வளர்ந்திருந்தாலும் ஓகே. இப்ப போய் கிரீன் கார்டு எல்லாம் வாங்கின ஒருத்தரா இருக்கணும். அடுத்தது வந்து 2வது விஷயம் வந்து கல்யாண செலவு முழுக்க அவங்க தான் பார்க்கணும். எனக்கு வந்து நகை போட்டு இதெல்லாம் செஞ்சு அவங்க தான் எடுக்கணும். நீங்கள் ஒன்றும் கொடுக்க மாட்டீங்க. எங்கட வீட்டுல இருந்து ₹1 காசு வரதட்சணையா நான் வாங்கி கொடுக்க மாட்டேன். எங்கட வீட்டாரை வந்து கஷ்டப்படுத்திட்டு ஒரு கல்யாணம் பண்றதுக்கு எனக்கு உடன்பாடு இல்லை. இதுக்கு என்ன வெளிநாட்டு மாப்பிள்ளை எல்லாம் சரி உங்களுக்கு? ஓகேவா? சோ அந்த மாதிரி இருக்கணும். அந்த வெளிநாட்டுல இந்த உடுப்பு கடையில வேலை செய்யறவன், ரெஸ்டாரண்ட்ல வேலை செய்யறவன்லாம் எனக்கு வேணாம். நல்லா படிச்சு டிகிரியோட இருக்கிற மாப்பிள்ளை தான் எனக்கு. இப்போ டிகிரியோட அவங்க ஸ்ரீலங்கன் சிட்டி இதா இருக்கணும். ஸ்ரீலங்கால இருந்து அவர் படிச்சு ஒரு டிகிரி ஹோல்டரா இருக்கணும். இந்த பாத்திரம் கழுவுறவன், உடுப்பு கடையில் உடுப்பு விற்கிறவன் இப்ப நல்லா எனக்கு செட் ஆகாது. சரி, நான் உங்களுக்கு பார்த்து இல்லைன்னா அவர் வந்து ஓனா ஒரு கடை வச்சிருக்கணும், கடை ஓனரா இருக்கணும். எங்கேயும் ஒரு எம்ப்ளாயியா இருக்கிற ஒரு மாப்பிள்ளை எனக்கு வேண்டாம். எனக்கு வந்து வாழ்க்கைன்றது உண்டு. எத்தனை வயசுக்கு உங்களுக்கு? எனக்கு இப்பதான் 26 ஆகுது. 26 தானே? இருப்பியல் உலாங்களை வச்சு நாங்கள் பார்த்து சொல்கிறோம். கட்டாயம் விளையாட்டு மாப்பிள்ளை கால் பண்ணுறோம், உங்களை பார்த்துட்டு கால் பண்ணுறோம். இந்த ரூல்ஸுக்கு எங்கள் மாப்பிள்ளோட கேட்குறது சூர்யா மாதிரி அஜித் அதுக்கு ஜோதிகா சாலினி மாதிரியும் இருக்கும். அவங்க வெளிநாட்டில் இருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க எழுதுன்றாங்க. அவங்கள ஒன்றும் கழுவுறவங்க துவைக்கிறவங்க வேண்டாம். உடுப்பு கடையில் வேலை செய்யணும். ஒரு டிகிரி ஹோல்டர் வைக்கிறேன் வாங்க, நல்ல டிகிரி ஹோல்டர்னால வாங்க தம்பி. நேற்று வரேன்னு சொன்னீங்க, இன்றைக்கு வரேன். அம்மா காய்ச்சவா? அதான் சொன்னேன் வேணாம். என்ன மாதிரி என்ன அம்மா கதைச்சவா? எத்தனை வயசுன்னு சொல்றா? இல்லை வயசு போட்டுதான் தான் சொல்றா. எத்தனை வயசு? 30. என்ன செய்கிறீர்கள் இங்க? நான் ஒர்க் பண்றேன். என்ன வேலை? பிரைவேட் வேலை. வேலையை சொன்னா தானே இல்லை எங்களுக்கு நாங்கள் தெரியும். நாங்கள் நேரம் சேல்ஸ் ரெப்பர். ஓகே. மாதம் எவ்வளோ சம்பளம் அடிப்பீங்க? ஒரு 60. இப்போ இந்த சிச்சுவேஷனில் 60 எடுக்கிறீங்க? 70, சில நேரம் 70. சரி, இப்போ நீங்கள் 60-70 அப்படி உங்களுக்கு நான் நினைக்கிறேன் 40 தான் இருக்கும் சம்பளம். 40 தான் இருக்கும். இல்லை 60. சரி, அதை விடுங்க, எங்களுக்கு தெரியும். உங்களுக்கு எத்தனை பேரை நாங்கள் பார்த்துட்டோம். சரி, இப்போ நீங்கள் என்ன இப்போ எப்படி எதிர்பார்க்குறீங்க? எனக்கு கொஞ்சம் அந்த குடும்ப பொம்பளையா இருந்தா வீட்டோட அனுசரிச்சு ஆகலும் படிவும் தேவையில்லை.
நார்மலா இப்போ நீ அப்படி தான் பெறும், நார்மலாக தான் பெறும். உங்களுக்கு வயசு தாண்டிட்டு தான் நீ அப்படி சும்மா நார்மலாக தான் பெறும். உங்க குடிப்பேர் கத்தாங்க. என்ன ராசி நீங்கள்? நான் சிம்ம ராசி. சிம்ம ராசியோ? சிம்ம ராசிகள் இப்போ இது நடக்குது, அட்டமத்து சனியோ ஏதோ நடக்குது இல்லை? அதான் இந்த இதுக்குள்ள முடிக்கணும். அதான் நான் உங்களுக்கு அப்புறம் அங்கால நடக்க அங்கால எத்தனை வருஷம் சொல்லணுமா? அதுமா என்ன சொல்லியிருப்பாங்க. அம்மா சொன்னவா சிம்ராசு சாத்திரி இதுட்ட போன என்னட்ட வந்தா கட்டாயம் கல்யாணம் நடக்கும். என்னட்ட வந்தீங்கன்னா கல்யாணம் நடக்கும். அதை பற்றி யோசிக்கணும். என்னட்ட வந்து என்னட்ட நான் தான் நிறைய பேருக்கு செஞ்சு வச்சிருக்கிறேன். எல்லாம் நல்ல சந்தோஷமா பிள்ளைகள் குட்டிகள் வாய்ஸ்லுக்கும் நான் தான் செஞ்சு வச்சிருக்கேன். ரங்கனுக்கும் நான் தான் செஞ்சு வச்சுக்கிறேன். தம்பி இப்போ என்ன சிக்கல் வேண்டா தம்பி, எல்லாம் வெளிநாட்டு மாப்பிள்ளையை தம்பி எதிர்பார்க்குறாங்க. நான் அப்படி சொல்லாரு கும்பிட்டு கேட்கணும் அப்படி சொல்ல. இங்கே நான் சொல்கிறது பூர வார இடம் எல்லாம் என்ன போட்டு வதைக்கிறாங்க. இப்போ கல்யாணம் சேர்ந்து தெரியவங்களெல்லாம் பிள்ளைகிட்ட பர்த்டே கார்டு கொண்டு வந்து தராங்க. அப்போ அங்கே போனால் அங்கே என்ன 10 பேர் கேட்குறாங்க. எனக்கு விளங்குது தம்பி, எனக்கு விளங்குது. ஆனால் இந்த வாரம் பொம்பளை பிள்ளைகளோ தாயோ தோப்பனோ எல்லாம் வெளிநாட்டு மாப்பிள்ளை தான் கட்டு கொண்டு இருக்கிறாள். கும்பிட்டு கேட்குறேன். இங்கே இன்னொரு 3-4 மாதத்துல ஏதாவது ஒன்று செய்து ஏதாவது எவ்வளோ காசுண்டாலும் என்னால் தர முடியும். அந்த வெளிநாட்டுல இந்த உடுப்பு கடையில வேலை செய்யறவன், ரெஸ்டாரண்ட்ல வேலை செய்யறவன்லாம் எனக்கு வேணும். நல்லா படிச்சு டிகிரியோட இருக்கிற மாப்பிள்ளை தான் எனக்கு. ஒரு ஆள் இருக்கிறா, அவங்களுக்கு சரி வருவா, அவங்களுக்கு கேட்டாள். எந்த இடம்? அவ வந்து என்னண்டா ரிங்கோ நல்ல வடிவான பிள்ளை. நான் கும்பிட்டு போட்டு தான் வந்தேன். ஏதாவது கிடைக்கும்? இல்லை ஆள் இருக்குது. நீங்க நார்மலா தான் கேட்டேன். நீங்க நான் உங்களுக்கு ஸ்பெஷலாவே போட்டுதான். ஒரு பிள்ளை இருக்குது ரிங்கோ. என்ன செய்யறாங்க? அவன் நல்ல படிச்ச பிள்ளை, சௌரம் எல்லாம் வெளிநாட்டுல தான். நல்ல இது சீதனம் அதான் கொஞ்சம் சிக்கல்ல கிடக்குது. பரவாயில்ல. நான் அது திருவண்ணாமலை. திருவண்ணாமலை சிக்கல்ல போயிட்டு அம்மாக்கள் தூரம் அப்படி இந்த உலகத்துல எங்க இருந்தாலும் சரி கால் மாறி கை மாறி போய் ஒரு மாதிரி சிக்கலும் இல்லை. ஆனா சின்ன சிக்கலும் படிவான மாப்பிள்ள இருக்கிறார். அதோட வந்து வெளிநாட்டு மாப்பிள்ள என்ன எதிர்பார்க்கிறார்? சரி வராங்க. இல்லை அதுக்கு வந்து செய்கிறோம் பேரண்டை. அதுக்கான ஒரு சின்ன நான் சொல்ற மாதிரி ஒன்று செய்வோம். வெளிநாட்டு மாப்பிள்ளை மாதிரி உங்களை காட்டுவோம். வெளிநாட்டு மாப்பிள்ளை மாதிரி அது ஒரு பிள்ளையும் இல்லை. அந்த வாக்கி அந்த பிள்ளைக்கு பிரச்சனை அது ஏற்றுக்கொள்ளும். அது கதாச்சி தாண்டா அதை ஏற்றுக்கொள்ளும். அது சிக்கல் இல்லை. நீங்க வெளிநாட்டு மாப்பிள்ளை மாதிரி காட்டுவோம். போட்டோ இல்லை ஒற்று சிக்கலுமே இல்லை. பேருந்து அதை ஒரு சிக்கலுமே அந்த பிள்ளை கூட பார்த்தோன்னே பிடிச்சிடும். அந்த பிள்ளைக்கு ஒற்று சிக்கலும் இல்லை. ஆனால் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணி செய்யும். இப்படி வந்தெல்லாம் அவளுக்கு கொஞ்சம் தெரியுன்னா வெளிநாட்டுக்காரன் மாதிரி வாங்க. இல்லை ஒற்று சிக்கலும் இல்லை. நீங்கள் சும்மா நார்மலாக இதோட ஒரு ஷோர்ட்ஸை போட்டுக்கணும், டீ-ஷர்ட்டை போட்டுக்கணும், கையில் தண்ணி போட்டு கொண்டு வந்தீங்கன்னா சரி. ஒற்று சிக்கலும் இல்லை. நீங்கள் இப்படி வேட்டியெல்லாம் கட்டி இப்படி பாரம்பரியமாக வரணும்னு அப்படியான படியில் தான் பொம்பளை பிள்ளைகளுக்கு பிடிக்குது. இப்போ ஒரு தண்ணி போத்தில் ஒரு ஷோர்ட்ஸ் ஒரு அவ்வளோ வேணும்னா கண்ணாடி மட்டும் போட்டு கொண்டு வாங்க. சரி. தொப்பி கிடந்தா அப்படி மற்ற பக்கம் திருப்பி போட்டுக்கொண்டாங்க. ஒற்று சிக்கல் போட்டாங்க. அப்படியே உங்கள் ஊருக்கு 2-3 பேர் இருந்தால் கூட்டியாங்க. பின்னுக்கு வெளிநாட்டுக்காரோட பின்னுக்கு திரிவாங்க கொஞ்சம் பேர் ஊர்படிகள் அதே மாதிரி கொஞ்சம் பேர் அப்படின்னு கொஞ்சம் நம்ம வைக்கணும். இல்லை சரி ஒற்று சிக்கல் முடிஞ்ச அப்புறம் அது சிக்கல் அதெல்லாம் அது பிரச்சனை. சரி நான் உங்களுக்கு கால் பண்றேன். அவளோட கதைச்சிட்டு சரி போட்டோ காட்டலாம். அப்புறம் அதெல்லாம் என்ன ரெண்டாவது காட்டுவோம். அது சந்தோஷமா? நன்றி. அஜித் நேரி வேணும். அஜித் நேரி இப்போ ஒரு நல்ல அஜித் தொண்டை காட்டியிருக்க வா விரட். ஓ தங்கச்சி ஓமாம்மா நீங்கள் வந்து வெளிநாட்டு மாப்பிள்ளை கேட்ட நீங்கள் எல்லாம் அது எல்லாம் ஓகே. ஆனால் நீங்கள் ஒரு நேரில் வந்தீங்கன்னா எல்லாம் நாளைக்கோ நல்ல ஸ்பீடாக தான் இருக்கிறீங்களோ? ஓகே பிரச்சனை. நாளைக்கு வாங்க. ஒரு சிக்கலும் இல்லை. நாளைக்கு வாங்க. ஓகே. வெளிநாட்டு மாப்பிள்ளை. வாடி வா. The next day. பொதுவாக என் மனசு தங்கா ஒரு போட்டின்னு வந்து விட்டா சிங்கா. வணக்கம். தம்பி நீங்கள் கால் பண்ணீங்களா? சரி நான் நேற்று காய்ச்சல் உங்களோட சதத்தோட அப்பன் வெளிநாட்டுக்காரர் மாதிரி வேற சொன்னீங்க. வெளிநாட்டுக்காரர் கூட இப்படி வந்திருக்க மாட்டேன். சொன்னதால் வெறுமையா விரட்டு நிற்கிறேன். இல்லை பிரச்சனை. எத்தனை மணிக்கு வருவா?
இத்தனை மணிக்கு வருவாண்டெல்லாம் கேட்கக்கூடாது கேட்கக்கூடாது வெளிநாட்டுக்கார மாதிரி கேட்கணும் நம்ம இன்னைக்கு பாட்டு அப்படி பாடி லாங்குவேஜ்லாம் வெளிநாட்டுக்கார மாதிரி ஒன்றும் பெறாத ஒற்று சிக்கலும் இல்லை ஒற்று பிரச்சனையும் பெறாது ஒன்றுக்கும் யோசிக்காது இவ்வளவு சமாளிச்சிருக்கிறோம் நாங்கள் இப்போ பெருப்பா சரி அண்ணா மறுபடியும் எப்படி கதைக்கணும் மறுபடியும் கதைக்கணும் அவாக்கு காட்டினீங்க தானே ஃபோட்டோஸ் இல்லை ஆள் இப்போ நேரம் வந்தால் பார்க்க போகுது இப்போ வரும் இன்னும் போட்டோ வேணும் நேராக வேறு லண்டன் உண்டுங்கோ லண்டன் ஓகே என்ன நம்பி சரி திருவண்ணாமலை போனீங்களோ இல்லாட்டி இங்கே யாழ்ப்பாணத்தில் இங்கதான் யாழ்ப்பாணம் சுத்தி பார்த்துக்கோ. ஒரு மாதிரி தான் டைம் இருக்குது. பொம்பளை வந்துட்டாங்கல்ல இந்த பிள்ளை? ஓ யா இவங்க தானா? ஓகே ஓகே. எனக்கு லண்டன் 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 நீங்க சொன்ன மாதிரி டிகிரி ஹோல்டர் தான். அங்கேயே பிறந்த அங்கேயே வளர்ந்து. எனக்கு உங்களோட பேர் என்ன? கண்டிஷன் எல்லாம் சொன்னீங்க. உங்களோட பேர் என்ன? சிம்ரன். யா ஓகே. எனக்கு நான் நேரவே சொல்கிறேன் சில விஷயம். எனக்கு எங்கள்ட ஊரில் இருக்கிற ஆக்களை யாரையும் கட்டத்தான் எனக்கும் எங்களோட அம்மாவுக்கும் விருப்பம் என்ன. அதனால தான் நான் அம்மா எனக்கு நிறைய பேர் அங்கே இருக்கிறாங்க லண்டனில் நிறைய ப்ரப்போஸ் வந்துச்சு. பட் எனக்கு எங்களோட அம்மா சொன்னாங்க இங்கே எனக்கு தானே யாரும் வேணும் அப்படின்னு சொல்லி, அதனால தான் எனக்காக இல்லை எங்களோட அம்மாக்காக கட்டுறேன். ஆனால் வந்து அவங்களோட மெயின் கண்டிஷன் என்னென்னு பார்த்தா கல்யாண செலவுக்குள்ள நீங்கள் தானே இருக்கும். யா ஆஃப்கோர்ஸ் அதை என்னால் பண்ண முடியும். பட் ஆனால் கல்யாணத்துக்கு பிறகு கொஞ்சம் அவங்களோட பங்கும் வேணும் தானே. அப்போ பாதி போட்டால் தான் நல்லா இருக்கும். என்ன மாதிரி நீங்க இல்ல அதுதான் இருக்கிறதுல இம்பார்ட்டன்ட் விஷயம். எனக்கு வீட்டுல இருக்கவே கஷ்டப்படுத்தி வரக்கூடாது. இப்ப நான் அவரை கல்யாணம் கழிக்கிறேன்னா நான் அவரோட மனைவி தானே. வந்து ஓகே அது இப்போ நாட்டுல தெரியும் தானே சீதனம்ன்றது வந்து பொம்பளை பிள்ளை எல்லாம் நவைக்கு கொடுக்குறோம். இப்ப வந்து இப்போ அது ஒழுங்கா தான் இருக்கு. அதெல்லாம் இப்ப என்னன்னா உங்களுக்கு தெரியும் தானே, இப்ப ஸ்ரீலங்கால இருக்க பெண்களுக்கு வந்து டிமாண்ட் கூட. நீங்க வெளிநாட்டு மாப்பிள்ளைகளுக்கு கல்யாணம் கட்டி கொடுக்கறதுக்கு எவ்வளவு பயப்படுறாங்க. இருந்தாலும் நான் ஓகே சொல்றேன். பிரச்சனை இல்ல அண்ணா. எனக்கு கஷ்டம்னா விடுவோம், ஒரு பிரச்சனையும் இல்ல கஷ்டம்னா விடுவோம். எனக்கு வேற ஆக்கள் பார்க்கலாம் என்ன தான் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. பிரச்சனை இல்லை. எனக்கு தம்பிக்கு இந்தியாவில் ஒரு பிள்ளை நிற்கிது. நீங்க இல்லைன்னா நான் அடுத்த அவாவுக்கு கோல் அடிக்க. எனக்கு அம்மா சொன்னதுக்காக தான் நான் வந்தேன். ஓகே சொல்லுங்க. என்ன மாதிரி வெட்டிங் நீங்க பாதி செய்யுங்க, அவைய பாதி செய்யுங்க. சரி ஓகே, நான் கதைக்கிறேன் வீட்டு இருக்கிறவங்க. சரி ஓகே ஓகே. பிடிச்சிருக்கு தானே? எனக்கு முகம் படிப்பு முக்கியம் இல்லை. எங்களோட அம்மா சொன்னாங்க ஊருக்கே இருக்கிற ஒரு பிள்ளை தான் வேணும்னு சொல்லி, அதெல்லாம் தான். சரி உங்களை என்ன மாதிரி அஜித் சூர்யா மாதிரி? ஓகே அவ்வளவுக்கு இல்லைனாலும் ஓகே தான். நாங்கள் நம்பரை வாங்கிட்டு போறோம் இந்த கதைக்கெல்லாம். வீட்டுக்காரோட கதை ஓகே. நம்ம ஒரு 2 மாசத்துக்குள்ள முடிக்கும். 2 months என்ன மாதிரி? ஓகே ஓகே நான் பிரச்சனை இல்லை. நான் 2 மாசத்துக்கு நடக்க வெளிநாடு போயிட்டு இருக்காங்க. வெளிநாட்டுக்கு போகணுமா 2 மாசத்துக்கு? அப்படியா? பிசினஸ் மேன் விட்டுட்டு வந்து நிக்கிறேன். சரி அப்ப நாங்க வார மாதமே பண்ணலாம் கல்யாணம். ஆளுங்க நிக்கிறதாலே தெரிய க்ரோஸ் ஆளுக்கு பெஸ்டா போய்க்கணும். ஓகே எனக்கு விளங்குது. நாங்க நெக்ஸ்ட் மந்த் பண்ணிடலாம். ஓகே ஓகே அங்கிள். தேங்க்யூ பேரண்ட்ஸ் சொன்னீங்க. ஓகே தேங்க்ஸ் அங்கிள். கொஞ்சம் வேலை இருக்குது, போய் வாரு. சரி ஓகே. என்ன மாதிரி ஆள் பிடிச்சிருக்கு? ஓகே தான். பெரிய பிசினஸ் மேன் லண்டன்ல ஃபேமிலி ஃபுல்லா லண்டன்ல. ஓகே தான். சரி பிரச்சனை. யாரோட வீட்டுக்காரர்? வீட்டுனா நம்ம அம்மாக்களோட கதைச்சிட்டு சொல்றேன். ஓகே சரி. அப்படியே கமிஷன் நேம் இருக்கா? ஓகே. 6 months later. உள்ளூர் மாப்பிள்ளையோ விளையாடுறீங்களா? எனக்கு எப்படி தெரியுது? என்னட்ட இருக்கிற உள்ள லண்டன், சுவிஸ், கனடா, ஜெர்மன் அப்படித்தான். உள்ளூர் மாப்பிள்ளை ஒன்றும் இங்கே என்னட்ட இல்லை. ஓ ஓ ஓ இல்லை நான் அடிக்கிறேனோ? சர்ட்ட வெளிநாட்டு மாப்பிள்ளை மட்டும் தான் இருக்கு, உள்ளூர் மாப்பிள்ளை இல்லை. என்னடே அவனை எனக்கு பார்க்கும்போதே தெரியும்டா. அப்பன் ஒரு பக்க கல்லு நண்டு மூஞ்சிலையும் எழுதி ஓட்டிருக்கு. ஊருக்குள்ள அடிபட்டு திரிஞ்ச நாய் என்றது. நீ அவன் வெளிநாட்டு மாப்பிள்ளைன்னு எனக்கு சொல்றா. அன்றைக்கு இந்த நாய் போட்டுட்டு வந்த கோட்டுக்கு வாடகை காசு நான் கொடுத்தேன் தெரியுமா? அவனுக்கு என்ன பாவண்டா உனக்கு பண்ண. அந்த மாதிரி ஒருத்தனை பிடிச்சி எந்த தலையில கட்டி விட்டுருக்காங்க. மனசாட்சின்னு ஒன்று இருக்கா? நல்ல வாங்கினா நீ புரோக்கருக்கு இதுன்னு சொல்லி கமிஷன் என்ன செஞ்சாலும் அந்த இவனை பிடிச்சி என்ன கல்யாணம் கட்டி வச்சிருக்கான்.
வேற வழி தெரியல, இன்னும் பழி வாங்குறது. சரி உனக்கு மாப்பிள்ளை கிடைக்கலன்னு சொல்லி தெளிஞ்சிருக்க வேண்டியதுதானே. என்ன சிரிக்கிறாரு? உனக்கு மனசாட்சி இருக்கா? இல்ல அவர் என்ன போயிலையா வெளிநாட்டுக்கு? ஏதாவது மூணு ஒட்டச்சு விட முடிச்சு வெளிநாடு போகணுமா? கட்டி வச்ச மாப்பிள்ளை சேர்த்துவதுக்குள்ள நானே எவனையாவது லவ் பண்ணி கட்டியிருந்தேன், ஒரு நல்லவனை பார்த்து கட்டி இருப்பேன். அது போக்கா குந்தி இருந்து ரஸ்தியாத்தி அடிச்சு கொண்டு தெரியுது. கல்யாணம் செஞ்சா அந்த நாய்க்கு வீட்டுல உட்கார வச்சு நான் சோறு போடுறேன். எந்த நாடுன்னு சொன்ன நீ? லண்டனா? லண்டனுக்கு ஸ்பெல்லிங்கே தெரியாத நாய் அது லண்டன் என்று நீ சொல்ற. ஒரு கதையும் கல்யாணம் செஞ்சுட்டு வாழுங்க அவன் சேர்ந்து வாழ்ற. நீ மரியாதையே ஒரு நல்ல வெளிநாட்டு மாப்பிள்ளையா பார்த்து எனக்கு கொடுக்கல. அவனடி யோசி பண்ணி நான் இவனை கட்டு வேண்டாடே. அப்போ தெரியும் வெளிநாட்டு மாப்பிள்ளை கேட்கவே எனக்கு யோசிச்சேன்னா சரி. உனக்கு 2 மாசம் டைம், அதுக்குள்ள லண்டன் மாப்பிள்ளையோட வந்து நிக்கிற. இல்லன்னு வையன் போஸ்டர் அடிச்சு ஊரா ஓட்டுவோம் கல்ல புரோக்கர் நீ விளங்குதா? நல்ல பேரு இருக்குது. ஆமா, அந்த பேரை நான் தரமாட்டமா கிழிச்சு தொங்க விடலண்டா. நான் சிம்ரன் இல்ல, நீ 2 மாசத்துக்குள்ள எனக்கு மாப்பிள்ளை வா. இல்ல அது இங்க சொல்லடா. இல்ல நீங்க போங்க, நான் கால் அடிக்கிறேன் உங்களுக்கு. எப்படி அந்த நாய் என்னை கல்யாணம் பண்ணி வச்சியோ அந்த நாய்கிட்ட இருந்து டிவோர்ஸும் வாங்கி தந்துடுறா நீ. விளங்குதா உனக்கு? இல்லன்னா நீ உண்ட கொண்டாடியோட ஒழுங்கா வாழ மாட்டா வீட்டுல. நீங்க போங்க, நான் உங்களுக்கு கால் அடிக்கிறேன். இந்த டிக்கால்ட்டி வேலை எல்லாம் என்னட்ட வைக்க வேணாம். அந்த கால் அடிக்கிறேன், நம்பரை பிளாக் பண்றேன். தெரியும் தானே, போஸ்டர் அடிச்சு ஒட்டுவேன் ஊரா. நான் உங்களுக்கு பழைய நம்பர் தானே இதுக்கு பழைய நம்பர் நான் எடுக்கிறேன். ஆக்கள் நிக்கிறேன். விளங்கினா சரி, மரியாதையே பாக்குறேன். அஜித் மேரி மாப்பிள்ள வேணும். அஜித் மேரி என்ன திருந்தேரு உன கட்டினா நான் திருந்த மாட்டு பார்த்தா இன்னும் திருந்தேரு. செக் லண்டன் மாப்பிள்ளைக்கு நான் அங்கே போகிறதே. வெளிநாட்டு மாப்பிள்ளையோ வெளிநாட்டுக்கு போக விட மாட்டேன். இவன் இங்கே தான் இவன் இப்படி போராண்டுவான் வெளிநாட்டுக்கு. உனக்கு ஒரு கடிப்பா. ஓ அடே என்ன என்ன செய்கிறேன் தெரியும். அடே எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணிட்டு செய்ய. வெளிநாட்டு மாப்பிள்ளை மாதிரி நடிப்பி. இல்லை கொஞ்ச நேரம் கோட் அங்கே கோட் கண்ணாடி அதெல்லாம் கிடக்கு அங்கே கிடக்கு. நீ நான் சொல்கிற இடத்துல எடுத்து வந்து என்னாச்சு? ஓகேடா ஓகே, நாளைக்கு வா 2 மணிக்கா? ஓகே. லண்டன் மாப்பிள்ளை, சுவிஸ் மாப்பிள்ளை, வெளிநாட்டு மாப்பிள்ளை இல்லாட்டியும் கட்ட மாட்டேன். ஆனா இருக்கிறதுலயும் ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் வந்து அவர் கட்டாயம் வெளிநாட்டு மாப்பிள்ளையா இருக்கணும். வெளிநாட்டு மாப்பிள்ளை லவ் பண்ணுனீங்களோ? நான் லவ் இல்ல நான் அதெல்லாம் பண்ணல. அப்படி பிள்ளை எல்லாம் கேக்குதல் வந்து வெளிநாட்டு மாப்பிள்ளை உள்ளூர்ல சிரிச்சு நீ குழப்பாத. இது விராடா இது இப்படியே. ஓகே அந்த கதையும் ஆளும் உயரம் அது வலிது எல்லாம் விரட்டமாக செய்கிறேன். அந்த பேக் அஜித் பாய் அதுக்குவா ஷாலினி மாதிரியில் இருக்கும். மாப்பிள்ளை கிடைக்கலன்னு சொல்லி தெளிஞ்சிருக்க வேண்டியதுதானே. சிரிக்கிற நீ இப்படி எத்தனை பேர்? சரி என்ன எத்தனை வயசு இப்போ உங்களுக்கு போய் கொண்டிருக்காங்க? என்ன வயசு? சரி போடுவோம். ஃபுல்லான வச்சு என்ன வயசு, எத்தனாம் ஆண்டு, என்ன செய்கிற? எனக்கு ஒரு பொம்பளை ஒன்று வந்தாக்கா. பொம்பளை ஆடம் இல்ல சரி விட்டிஞ்சா பாக்குற மாதிரி கொஞ்சம் மாட்டாலும். சரி நல்ல வடிவான புள்ள. ஓ பரவாயில்ல. நீங்க சும்மா நோமலா தான் கேட்டேன். நீங்க நீங்க நோமலா தான் கேட்டீங்க, நான் பேசலாம் போட்டு தரேன். சரி ஓகே ஓகே. நல்ல மாப்பிள்ளை ஒன்று. அதுவும் அஜித் ப்ரோ வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்கண்டா இலக்காரன். அதுவும் அஜித் மாதிரி வேணும். அஜித் மாதிரி இந்த வாரம் இந்த நல்ல ஒரு அஜித் மாதிரி ஒரு ஆளை காட்டி. ஆமா, எனக்கு நிறைய பேர் அங்கே இருக்கிறாங்க லண்டன்ல. நிறைய பேர் ப்ரப்போஸ் பண்ணி அப்படி பாவா மற்றது என்ன கல்யாண செலவு பிள்ளைன்னு இங்கெல்லானே இருக்கும். அது ஓகே என்கிட்ட இருக்கு கொஞ்சம். ஓகே என்னட்டு இருக்கு. ஓகே என்னட்டு இருக்கு.
இருந்தாலும் கொஞ்சம் பாதி பாதி போட்டா நல்லா இருக்கு. சரி, ஓகே ஓகே.